டிப்ஸ் 787. ரவையை நெய் விட்டு வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வைத்து பின்னர் சர்க்கரை பாகு செய்து கேசரி கிளறினால் சுவை அதிகரிக்கும். டிப்ஸ் 788. இஞ்சி தோல் நீக்கி சிறு துண்டுகளாக்கி எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து குலுக்கி வைத்தால் தயிர் சாதத்திற்கு தொட்டு கொள்ளலாம். டிப்ஸ் 789. காய்கறிகளை வாங்கியதும் ஓரெண்டு நாளில் பயன்படுத்தி விடுவதே நல்லது. இல்லாவிட்டால் சத்துக்கள் சுவையும் குறைந்துவிடும். டிப்ஸ் 790. முடி உதிர்வை தடுக்க டிப்ஸ். முடி ஈரமாக இருக்கும்போதோ தலைக்கு சீப்பு பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் முடி ஈரமாக இருக்கும் பொழுது வலிமை இழந்து இருக்கும். அப்பொழுது சீப்பு பயன்படுத்தினால் முடியானது வேரோடு வந்துவிடும். ஆகவே முடி உலரும் வரை சீப்பு பயன்படுத்தாதீர்கள். டிப்ஸ் 791. கோதுமை மாவை கரைத்து அதில் ஒரு டம்ளர் மோர் ஊற்றி கலந்து தோசை சுட்டால் அதன் சுவை அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 792. திராட்சை பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் குமட்டல் பிரச்சனை சரியாகும். டிப்ஸ் 793. கிரேவி செய்யும் பொழுது தக்காளியுடன் சிறிதளவு பீட்ரூட்டையும் சேர்த்து அரைத்து கொதிக்கும் கிரேவியில் ஊற்றினால் கிரேவி கூடுதல் சுவையுடன் இருக்கும். டிப்ஸ் 794. நெய்யில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் நெய் கெடாமல் இருக்கும். டிப்ஸ் 795. இட்லி பொடி செய்யும் பொழுது சிறிது வெந்தயம் அல்லது எள்ளை வறுத்து பொடி செய்து சேர்த்தால் சுவை அதிகமாக இருக்கும். டிப்ஸ் 796. பிரியாணிக்கு தனியாக சாதம் வடிக்கும் பொழுது கொதிக்கும் தண்ணீரில் ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டு சாதம் வடித்தால் பிரியாணிக்கு சாதம் மணமாக இருக்கும்.